சிசிடிவி ஃபுட்டேஜ் ரைட்? எஸ். கிச்சன்ல சிசிடிவி இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கிச்சன்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். யார் என்ன பண்ணாங்கறதும் நமக்கு தெரிஞ்சிரும். அது என்கிட்ட எதுக்கு சொல்ற? சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணதே நான் தானே. என்ன நீ சரியான மடையனா இருக்கியே. சிசிடிவி நீ தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணனா அந்த ஃபுட்டேஜை பார்த்து உண்மையான குற்றவாளி யாருங்கறத நீ அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. யூ ஆர் a life savior லக்ஷ்மி. Thank you. சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படிதான் நல்லா குத்தி காட்டி பேசுவல. என் மைண்டுக்கு வரல. ஏன்னா அது என்ன வரல. வாட் டு டு? அதுவும் கரெக்ட் தான். என்ன சிரிப்பு? நீ மட்டும் என்ன எங்க ஜெயில இருந்தல, உனக்கு இந்த ஐடியா வரலையா? பாயிண்ட். அட பரவாயில்ல, இப்பவாச்சும் வந்தது. அதாவது லேட்டா வந்தாலும் நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுல்ல. இப்ப பாரு, நாளைக்கு நீங்க இருந்து வெளியே வந்துருவேன். உண்மையான குற்றவாளி மாட்டிப்பான். நாளைக்கு 11 மணிக்கு கிடைக்கும். நைஸ். ரிஷி ப்ரோ, நாளைக்கு தான் லாஸ்ட் டே. உண்மையான குற்றவாளிக்கு ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா என் பிரதர் விடுதலையாக போறாரு. ஃப்ரீடம். Thank you லக்ஷ்மி அண்ணி. Thank you லக்ஷ்மி. You are a life savior. Yes. கண்ணமுட்றா. என்ன இது சும்மா அடுத்த தடவை வரும்போது கருப்பு கண்ணாடி தான் போட்டு வரணும் போல இருக்கு. ரொம்ப தப்பு. இதுக்கு 2 பேரும் சாக்கு தேடிட்டு இருக்கீங்களோ? லக்ஷ்மியை கட்டி பிடிக்க எனக்கு எந்த சாக்கும் தேவையில்லை. பிகாஸ் ஷீ இஸ் மை பொண்டாட்டி. அவ என்னோட வைஃப். ஏதாவது சாக்கு வேணுமா? வேணால. அப்படின்னா வா, திரும்ப ஹாக் பண்ணிக்கலாம். நியாயமா அது? ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு சரி என்னமோ போங்க. இவ அந்த பொண்ணு தானே, ஓபராய் ஃபேமிலியை சேர்ந்தவ. நம்ம கூட டிவில பார்த்தமே. சோனியா ஓபராய், ரிஷி ஓபராயோட சிஸ்டர் இல்லையா? ஆமா, அவளேதான். பாத்தீங்களா, வெக்கமே இல்ல. அடுத்தவங்க பணத்துல ஜாலியா இருக்கறாங்க. ஐ நோ. மத்தவங்களுக்கு குப்பையை சாப்பிட கொடுத்துட்டு இவங்க மட்டும் சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்க எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. இந்த கேப்காரன் எங்க போனா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட பேசணும். என்ன பண்றீங்க? கைய விடுங்க. காட், ஆட்டிட்யூட் பாத்தியோ? தப்பு பண்ணிட்டு திமிரா இருக்கியா நீ? கைய இவள விடுங்க. ஜெயில்ல தூக்கி போடுங்க. மக்களோட உயிரை கொன்னுட்டு இருக்கீங்க. ஜாலியா வாழ்றீங்களா? நான் ஒண்ணு பண்ணல. கைய விடுங்க. இது திருடி சம்பாதிச்ச பணம். மக்களோட உரிமையை பறிச்சிட்டு நீங்க ஜாலியா வாழ்ந்துட்டு நான் அந்த மாதிரி இருக்கீங்க. எதுவும் பண்ணல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்க? பார்த்தல எப்படி பேசுறானு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ? என் கைய பிடிக்க உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அறைவ? உங்ககிட்ட இருக்கிற தைரியம் தான் ஹோட்டலுக்கு வரவங்கள சாகடிப்பீங்களா? சரி, நான் எதுவும் பண்ணல. வெக்கமா இல்ல? டேய், ஓவரா நடிக்கிற மாட்டேன்டா. ஃப்ரீயாவா சாப்பாடு தரீங்க? குப்பையை மக்கள் கொடுக்குறீங்க? நான் எதுவும் பண்ணல. உன் அண்ணன் தான் இத பண்ணிருக்கான். வாயை மூடு. ஓபராய் ஃபேமிலி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, லக்ஷ்மி தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அப்படியா? மாட்டினதும் அவ பேரை சொல்றியா நீ? நீங்க எல்லாரும் திருடங்க தான். How dare you touch me? இவள பாக்குறதுக்கே திருடி மாதிரி தான் இருக்கா. இது கூட திருட்டு பேக் தான். விடுங்க. நான் சொல்றேன்ல, எதுவும் பண்ணலன்னு. நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் ஆயுஷ். அப்புறம் ரிஷி வெளியே வந்துருவான். எஸ், நாம எல்லாரும் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடலாம். ஓகே? ஆயுஷ், ஆயுஷ், வண்டி நிறுத்து. என்னாச்சு அண்ணி? சோனியா. ஏய், ஓ ச்சே. என்ன சிவரா பேசுறா பாத்தியா? இவதான் அந்த லக்ஷ்மி. நீங்க தேடுற பொண்ணு இவதான், நான் கிடையாது. இவளை கேளுங்க. எவளையும் போடுங்க, அந்த பொண்ணையும் போடுங்க. ஏங்க என்ன பண்றீங்க? பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். நாங்க எந்த தப்புமே பண்ணல. கோர்ட்லயும் அது நிரூபணம் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு போயிடுங்க. இல்லனா போலீஸ கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம். நாங்க கண்டிப்பா நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஆனா உங்களோட இந்த பிஹேவியரால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால போயிடுங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சீக்கிரமாவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வருவோம். நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்போம். பட் ப்ளீஸ் இப்போ இங்க இருந்து போங்கல ப்ளீஸ். இவகிட்ட இருந்து எங்களுக்கு எதுவும் வேண்டாம். தப்பு பண்றவங்களா இப்படிதான் பேசுவாங்க. நல்லாவே நடிக்கிறீங்க. இடியட்ஸ். சோனியா, உனக்கு ஒண்ணும் ஆகல. இவ்ளோ நடந்திருக்குன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். இப்ப என்கிட்ட வந்து நடிக்கிறியா? Bloody hell. சோனியா, சோனியா பாத்து. சோனியா நில்லு. சோனியா. சோனியா. ஏய் சோனியா, அது சோனியா. அவ கார் எடுத்துட்டு போறா. நீ பாவம், ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா ஆயுஷ். தனியா அவ எவ்வளவுதான் பொறுத்து சொல்லு.
என்னால அவளை புரிஞ்சுக்க முடியுது. கடவுள் நம்ம குடும்பத்தாருக்கு இல்ல எந்த குடும்பத்தாருக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஆமா, ரிஷி நிரபராதின்னு சீக்கிரமாவே நிரூபிச்சாகணும். அனே, லெட் இட் பி. இனி சோனியா அதை போட மாட்டா, விடுங்க. சோனியா, 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 ஏய் என்னாச்சு? சோனியா, சோனியா என்னாச்சு கேக்குறேன்ல? கொஞ்சம் பேசுறியா? நான் லக்ஷ்மி இதே மாதிரி பண்ணுவேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படின்னா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் லக்ஷ்மியா? எஸ் மாம். ஐ மீன், அவ பண்ணல, ஆனா நடந்த எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மி மட்டும் தான் காரணம். சோனியா, சோனியா, ஆயுஷ், சோனியா ஏன்? சோனியா, 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 நான் சொல்றத கேளு. நடந்தது தப்பு தான், ஓகே? ஆனா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. நான் சொல்றத கேளு. இதுல அண்ணி எந்த தப்பும் பண்ணல. இட்ஸ் நாட் அ ஃபால்ட். நோ ஆயுஷ், இது அவங்க 2 பேரோட பிரச்சனை. இது அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு நீ உள்ள வராத, ஓகே? ஆயுஷ், கம் ஆன் சோனியா, உன்னோட கோவத்தை யூஸ் பண்ணிக்கோ. ஜஸ்ட் டூ இட். இன்னைக்கு நீ யாருங்கிறத அவகிட்ட காட்டிடு. Why can't you just behave yourself? இது என்னது? எஸ் டாட், இது எல்லாம் இந்த லக்ஷ்மியால வந்தது. இவளால இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேன். இவ பண்ண அந்த திருட்டுத்தனத்தால எல்லாரும் நம்மள வெறுக்கிறாங்க. மொத்த கோபத்தையே ஏமல காட்டினாங்க. ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தைய கண்ணத்திலே அரைஞ்சா. உங்க பொண்ணு அரைஞ்சா. என் நிலைமையை இப்படி ஆக்கிட்டா. நீங்களும் அம்மாவும் இது வரைக்கும் நான் அரைஞ்சது கூட கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவதான் நிக்கிறாளே. சோனியா, ஆயுஷ், ப்ளீஸ் இப்படி பேசாத. சோனியா, ஆயுஷ், யூ ஷட் அப், ஓகே? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேலைக்கார மாதிரி இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இவளால உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எல்லாமே போச்சு ஆயுஷ். ஆனா எனக்கு இருக்கு, ஓகே? இனிமே எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க டாட். I promise இனிமேல் இப்படி நடக்காது. எல்லாம் நல்லபடியா முடியும். You just calm down. Calm down, okay? Okay. போ. உன்னோட ரூமுக்கு போ. Yes dear. போமா. என்னதான் நடந்துச்சு? மாமி, அங்க ரோட்ல மக்கள் சோனியா கிட்ட ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. ஓபராய் ஃபேமிலி ரொம்ப ஜாலியா இருக்காங்களா. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. ஆல் தோஸ் கேம்ஸ். அண்ணா பாத்தீங்கல்ல, இவ பண்ண திருட்டுத்தனத்தால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பிசினஸ்க்கு தண்டனை கிடைக்குது. ஆனா நீங்க எப்ப நான் பாரு சோனியா கிட்ட என்ன சொன்னேன்னு நீ கேட்டல? மறுபடியும் சொல்றேன், காது கொடுத்து கேளு. எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனா எப்போ எல்லாமே நல்ல விதமா முடியும்? நம்ம எல்லாருக்கும் மானம், கௌரவம், அந்தஸ்து போன பிறகுதானே எல்லாமே நல்ல விதமா முடியும். சரிங்க, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே மானம், கௌரவம் போனதுக்கு காரணம் யாரு? இதோ இந்த லக்ஷ்மி தான் காரணம். திரும்ப திரும்ப ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. இவ தரித்திரம் பிடிச்சவதான். எத்தனை முறை வேணாலும் இத நான் சொல்லுவேன். உலகத்துல மத்தவங்களை எப்படி படைச்சிருக்காரோ தெரியாது, கடவுள் இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவளா தான் படைச்சிருக்காரு. அந்த விஷயமும் அடிக்கடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. ஜஸ்ட் என்னோட பையனுக்காக
என் ரிஷிக்காக நான் எதுவும் செய்யாம இருக்கேன் தெரியுமா? உன்னோட கெட்ட சகுனத்தால தான் இங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீயும் கண்கூட பாக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லாம போச்சு. இல்லனா எப்பவோ உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருப்பேன். அண்ணி, என்னப்பா இது? ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. சோனியாவோட இந்த நிலைமைக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணம். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. நீ ஒத்துக்கிறல்ல இது விபத்துன்னு? ஒத்துக்கிறியா இல்லையா? இது யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். இங்க பாருமா, எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்கிறத நிறுத்து. ஏன்னா இந்த உலகம் இருக்கே, அது உன்னையே டார்கெட் பண்ணும். புரியுதா? அதோட இன்னொரு விஷயம், அடுத்தவங்களுக்கு நாம தப்பு பண்ண சந்தர்ப்பம் கொடுத்தாதான் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. புரிஞ்சுதாமா? அண்ணி சொன்னதை கேட்டீங்கல்ல? இங்க பாருங்க, இப்படி ப்ளேம் பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்துறீங்களா? கொஞ்சமாவா அனுபவிக்கிறீங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ரிஷிப்ரோ பொறுத்துக்கிறாருல, அவர் ஜெயில இருக்காரு. அதனால நீங்க உங்களையே இப்படி குறை சொல்லிக்காதீங்க. நீ யோசிக்காதீங்க. நீ எதுக்காகமா கவலைப்படுற? நான் தான் இருக்கனே. இவன் இருக்கான், உன் கூட சிங்க மாதிரி நிக்கிறான்ல. அப்புறம் என்ன? அதனால முதல்ல கவலைப்படுறத நிப்பாட்டு. லுக், சோனியாவை பாத்துக்கிறதுக்காக கரிஷ்மாவும் நீலமும் இருக்காங்க. அவங்க அவளை பாத்துக்குவாங்க. சோனியா நல்லா ஆயிடுவா. பட் உன்னை நீ தான் பாத்துக்கணும். ஓகேவாமா? டேய், புரியவை. அண்ணி, சோனியா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா ஆயுஷ். உண்மையிலேயே அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறது? ஐயோ, நீங்க ஏன் தான் அப்படிலாம் பேசுறீங்களோ? மை ஸ்வீட் ஏஞ்சல், இப்ப அதெல்லாம் பண்ண தேவையே இல்ல. அவகிட்ட மன்னிப்பா? அவ மூஞ்சிய பாத்தீங்கல்ல, எரிமலை மாதிரி இருக்கா. கொஞ்சம் விட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான் பொங்கிருவா. அவ எதையும் புரிஞ்சுக்க மாட்டா. விட்டு தள்ளுங்க. இன்னும் இன்சல்ட் பண்ணுவா. அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நாளைக்கு கூல் ஆயிடுவா, எல்லாம் சரியாயிடும். அதோட இன்னொரு விஷயம் அண்ணி, நாளைக்கு யாரு கல்பிரட்னு தெரிஞ்சிடும். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் எல்லாரோட முகமும் அப்படியே மாறிடும். யோசிக்காதீங்க. ஒரு ஃபிங்கர்ல அதுக்கான பதில் இருக்கு. நீ லக்ஷ்மியை லவ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இந்த ஸ்டூபிட் ஃபிங்கர் படி பார்த்தா நீ லக்ஷ்மியை லவ் பண்ற. ஏன் ரிஷி, என் கூட ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நீ என்ன எவ்வளவு லவ் பண்ண? அளவுக்கு அதிகமா பண்ண. நான் ஒரு செய்கை காட்டினா என்னை சந்தோஷப்படுத்த ரெடி ஆயிடுவ. அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ணிட்டு இருந்த. அது மட்டும் இல்ல, நம்ம பெஸ்ட் கப்பலா இருந்தோம். ஆனா அந்த லக்ஷ்மிக்காக நீ மொத்தமா மாறிட்ட. அந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்காக நீ மாறி இருக்க. எதுக்கு? என்ன கடவுளே இது? ஏன் எதுக்காக நீங்க லக்ஷ்மி எங்க வாழ்க்கையில அனுப்புனீங்க? ஏன் அதோட நான் எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்த? நான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அப்போ அவ எங்க வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டா. தென் இப்ப அழறா மாதிரியான நிலைமை எனக்கு வந்திருக்காது. நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருப்போம். என்னால ரிஷி பாவம் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு மட்டும் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரிஷி நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன். அவனும் வீட்டுக்கு வந்துருவான். குடும்பத்துக்கு ஏற்பட்ட எல்லா கெட்ட விஷயங்களும் நீங்கிரும். சீக்கிரமாவே விடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரிஷியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்.
நான் இப்படி கட்டி பிடிக்கிறேன்றதுனால நீ அதை தப்பா எடுத்துக்காத. எனக்கு இதனால தைரியம் கிடைக்குது, அதனால தான் கட்டி பிடிக்கிறேன். எனக்கு நிம்மதி கிடைக்குது. இந்த அளவுக்கு சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல ரிஷி. பாரு, நீ லக்ஷ்மிய லவ் பண்ணல, நீ அவ கூட எப்படி வேணாலும் பழகலாம். ஆனா நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற. உன் கூட நான் தானே இருக்கேன். என்னை எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணணுமோ பண்ணிக்கோ ரிஷி. ஆனா நான் அதை நம்பவே மாட்டேன். நான் உன்னை விடுவிக்க தான் போறேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை காப்பாத்துவேன் ரிஷி. ஏதாவது பண்ணி காப்பாத்துவேன். தசரா, எல்லா வருஷமும் தசராவை நம்ம ஒன்னா தானே கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷமும் நம்ம ஒன்னா தசரா கொண்டாடுவோம். இந்த தடவை நமக்கு நடுவுல யாரையும் வரவிட போறதில்ல. ஐ ப்ராமிஸ் யூ தட். அண்ட் இந்த தடவை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை லக்ஷ்மியோட வாழ்க்கையில இருந்து நான் விடுவிக்க போறேன். ரிஷி, நீ திரும்ப வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லட்சுமி. சொல்லப்போனா என்னால அங்க ஜெயில இருக்கவே முடியல. ஒரு தனிமையை நான் ஃபீல் பண்ணேன். உனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சா? அது நீ எப்படி திரும்ப வந்த அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அட, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இன்ஸ்பெக்டர் தான் என்ன இங்க டிராப் பண்ணாரு. என்ன? அவர் ஒரு வழி ஆகிட்டல. நான் அவர்கிட்ட நான் என்னோட வைஃபை ரொம்ப மிஸ் பண்றேன், பார்க்கணும்னு அடம்பிடிச்சேன். பாவம், அவரே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தையும் எடுத்து சொன்னேன். நான் அப்புறம் என்னோட வைஃப், ஐ மீன் 2 பேரும் நிரபராதின்னு சொன்னேன். நாங்க எதுவும் பண்ணலன்னு. சோ அவர் கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொன்ன விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே என்னை இங்க டிராப்பும் பண்ணிட்டாங்க. சூப்பர்ல. இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அட, நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? நான் சூப்பர் தானே? நீ இல்ல, நீ ஒண்ணு சூப்பர் கிடையாது. சரி, நான் நீ ரொம்ப 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 சூப்பர். பட் சீரியஸ்லி, தசரா வருது இல்ல, அதான் என்ன நினைச்சேன்னா தசராவை நான் உன் கூட கொண்டாடணும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ லக்ஷ்மி, இந்த வருஷத்தோட தசரா உன்னோட வாழ்க்கையில நீ மறக்க முடியாத ஒரு தசராவா இருக்கும். நிஜமா தான் சொல்றியா? ரியலி. சரி சொல்லு, நீ என்னெல்லாம் பண்ணுவ? அத சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன சாம்பிள் பண்ண காட்டுறேன். காட்டவா? ஐயோ கடவுளே, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. மங்கேஷ் வேற சீக்கிரம் வர சொல்லிருக்கேன். எல்லா வேலையும் முடிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பரீட்சை இருக்கு. கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.